வார்த்தைன்னு சொல்றப்போ நம்ம வார்த்தையினால தான் எக்ஸ்பிரஸ் பண்றோம். நம்ம மனசுல என்ன இருக்குது அப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்லணும்னா அது நம்ம வார்த்தை, வாயினால வர வார்த்தைகளால சொல்றோம். மனிதர்களால மனசுல இருக்கிறத புரிந்து கொள்ள முடியாது அன்லெஸ் வி எக்ஸ்பிரஸ் இட். இப்போ யோவான் சொல்லுகிறது தேவன் பிதாவானவர் யார் என்பதை இயேசுவானவர் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறார். He became the expression of God. யார் அவர் இயேசுவானவர், யாரு தேவனானவர் என்பதை குறித்து எழுதப்படுகிற இந்த சுவிசேஷம்ல முதலாவது யோவான் சொல்கிறது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறது அந்த வார்த்தையை பற்றி அவர் அப்படின்னு சொல்றார். இதான் மேல் ப்ரோனவுன் அவர், ஹீ அப்படின்னு. இப்பதான் அதுக்கு முன்னாடி வார்த்தைன்னு சொல்றது நம்ம சொல்கிற இந்த எழுத்துக்கள் வார்த்தைகளுக்கு உயிர் கிடையாது. ஆனா பாருங்க, இப்ப அவர் அந்த வார்த்தை யாரை குறிக்கிறதுன்னு சொல்றப்போ அவர் அப்படின்னு யூஸ் பண்றாரு. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே எல்லாமல் உண்டாகவில்லை. He was in the beginning with God, and without him not anything was made that was made. யாரை குறிக்கிறது இந்த வார்த்தைன்னு சொல்லி யோவான் எழுதுறப்ப வெரி அன்யூஷுவல் இந்த யோவான் சுவிசேஷம். ஏன் மற்ற நம்ம சொல்றோம் சினாப்டிக் காஸ்பல்ஸ்ன்னு சொல்றோம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, அதில் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறப்போ இந்த மாதிரி ஆரம்பிக்காது. மத்தேயும் லூக்காலையும் பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் பிறப்பிலிருந்து ஆரம்பிக்கிறது. நேட்டிவிட்டி ஸ்டோரி கிறிஸ்மஸ் டைம்ல நம்ம பார்க்குற அந்த ஸ்டோரி வந்து மத்தேயும் லூக்காவிலையும் இருக்குது. மார்க்ல ஆரம்பிக்கிறப்ப அவர் பிறப்பிலிருந்து இல்லை, அவருடைய ஊழிய பணியிலிருந்து மார்க் ஆரம்பிக்கிறார். ஈதர் வே பார்த்தீங்கன்னா இயேசுவானவரை குறித்து ஆரம்பிக்கிறார்கள். இங்க அன்யூஷுவலி யோவான் என்ன சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். எவ்வளவு முக்கியமானது பார்த்தீங்களா தேவனுடைய வார்த்தை. பல நேரங்களிலும் நம்ம தேவனுடைய வார்த்தையை வந்து நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீலிங்ஸ்க்கு பின்னாடி வச்சுக்கிறோம். ஆனா பாருங்க, யோவான் சொல்லுகிறது முதலாவது வார்த்தை சத்தியம், ட்ரூத். அதுல தான் நம்ம எப்பொழுதும் கவனம் செலுத்தணும். அதுலேருந்து வர்றதுதான் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் வரணும். பேஸ்ட் ஆன் தட் இப்போ பார்க்கறது அந்த முதலாவது அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறப்போ இன்ட்ரோடக்ஷன்ல அவர் ஆரம்பிக்கிறது அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது சொல்லி சொன்ன பிறகு 14வது வசனத்துல அந்த வார்த்தை என்னது அப்படின்னு சொல்றார். அந்த வார்த்தை மாமிசமாகி, அந்த வேர்டு பிகேம் ஃப்ளஷ். ரிட்டன் வேர்டு நம்ம சொல்றோம், எழுதப்பட்டிருக்க வார்த்தை நம்மகிட்ட இருக்குது. தேவன் தான் யார் என்பதை வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்படுத்துதல் ஒரு மனிதனாலே வந்தது. அந்த மனிதன் தான் இயேசுவானவன் சொல்றதுக்காக அந்த வேர்ட் பிகேம் ஃப்ளஷ். அதுதான் இன்கார்னேட் வேர்ட். ரிட்டன் வேர்ட் நம்ம கையில இருக்குது இன்னைக்கு. இன்கார்னேட் வேர்ட் மாமிசமாகி மனிதனாக வந்த வார்த்தை தான் இயேசுவானவர்னு சொல்லி அறிமுகப்படுத்தினார். அதுதான் முதல் 18 வசனங்கள். அதுக்கப்புறம் 19வது வசனத்திலிருந்து 12வது அதிகாரம் வரையும் இது புக் ஆஃப் சயின்ஸ்ன்னு சொன்னோம், அடையாள புஸ்தகம். இதுல தான் பல அடையாளங்கள் அற்புதங்களையும் இயேசு செய்து காண்பித்து தான் யார் என்பதை வெளிப்படுத்தினார். ஏன் அந்த அற்புதங்கள் அடையாளங்களை குறித்து யோவான் எழுதினார்னு சொல்லி அவர் சொல்றப்போ இந்த புஸ்தகத்தில் எழுதப்படாத பல அநேக அற்புதங்களையும் இயேசு சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனே கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி யோவான் 20:30-31 எழுதியிருக்கிறார். அதற்காக தான் இந்த அடையாள புஸ்தகம், இந்த 12 அதிகாரத்தையும் யோவான் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். 13லிருந்து 20வது வரையும் புக் ஆஃப் பேஷன் ஆர் க்ளோரி, மகிமையின் புஸ்தகம், பாடு அனுபவித்தலின் புஸ்தகம்னு சொல்லி நம்ம குறிப்பிடுறோம். அங்கதான் வந்து இயேசுவானவர் எப்படி தன்னுடைய சீஷர்களோட கூட இருக்கிறார், அங்க கெத்செமனேக்கு போகிறார், எப்படி பேதுரு மறுதளிக்கிறார், யூதாஸ் காரியத்து காட்டி கொடுப்பது, சிலுவையில் அறையப்படுகிறது, அவருடைய மரணம், மரணத்துக்கு அப்புறம் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். இது எல்லாம் பத்தி இருக்கிறதா அந்த 13லிருந்து 20வது அதிகாரம் வரையும்.
கடைசியாக இருக்கிற ஒரே அதிகாரம் 21, அதான் முடிவுரை. தட் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் காஸ்பல். அங்க இயேசுவானவர் உயிர் தெழுந்த பின்பு அவர் மேலே மோட்சத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட முன்னாடி, பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தினார். ஹி கேவ் எவிடன்ஸ். தான் ஒரு ஆவி கிடையாது, அவர் மீண்டுமாய் உயிர் தெழுந்து ஒரு சரீரத்துடன் இருக்கிறார் என்பதை அவளுக்கு காண்பிக்கிறார். இப்படிதான் இந்த காஸ்பல்ஸை நம்ம பார்க்கிறோம். இந்த காஸ்பல் ஆஃப் ஜான், சுவிசேஷத்தை. இதுல நம்ம இருக்கிறத இப்ப நம்ம பார்க்கறது இந்த 5வது அதிகாரம். அது புக் ஆஃப் சயின்ஸ்க்கு கீழே வருது, அடையாள புஸ்தகம். இங்கேதான் அந்த அடையாளத்தை இயேசுவானவர் செய்ததாக யோவான் எழுதுகிறார். அந்த அடையாளம் தான் 38 வருஷமாக வியாதியாய் கொண்டிருந்த ஒரு மனுஷனுக்கு சுகம் கொடுக்கிறார் இயேசுவானவர். அதுதான் இந்த 5வது அதிகாரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம். 18 வசனங்கள்ல அக்கேஷன் டு செலிப்ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கொண்டாடுவதற்கான நிகழ்வு. இயேசுவானவர் ஒரு யூதருடைய பண்டிகைக்காக எருசலேம் போய் அங்க இருந்து அந்த பெதஸ்தா குளத்தில் பல மக்களும் இருக்கிறார்கள். அவர்களில் ஒரே ஒருத்தன் அவன் he was paralyzed. அவனால எதுவும் பண்ண முடியாது, அந்த நிலைமையில படுத்து கிடக்கிறான். இயேசுவானவர் அவனை பார்த்து உனக்கு சுகம் வேண்டுமான்னு கேட்டு அவனுக்கு சுகம் அளித்து குணமளித்து அவன் உடனே தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான் என்பதை பார்க்கிறோம். 19 கடைசி வசனம் வரை 47வது வசனம் வரையும் இருக்கிறதா இட் இஸ் an opportunity to confess. இயேசுவானவர் அந்த யூதர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். அந்த சந்தர்ப்பம் என்னன்னா, தான் கிறிஸ்து என்பதை அவர்கள் அறிக்கை பண்ண வேண்டும். எப்படி இன்னைக்கு கூட நம்ம சாம் 119 119 பார்த்தோம், எப்படி தான் செய்த பாவத்தினால அவர் பாடு உபத்திரவத்தை அனுபவித்தார்னு. அந்த உபத்திரவத்தை அனுபவிப்பதன் மூலம் அவர் தேவனிடத்துல வருகிறார். இந்த யூதர்களும் தேவனிடத்துல தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்று இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கும்படியாக இயேசுவானவர் அவளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். 19 47வது வசனம் வரையும் கான்வர்சேஷன் எதுவும் கிடையாது, ஓன்லி டீச்சிங், போதனை, போதிக்கிறார், தன்னை பற்றி சொல்லுகிறார். அதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம் இந்த 5வது அதிகாரத்துல. இப்போ லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தது கிரிட்டிசிசம் ஆஃப் த ஹீலர்னு சொன்னோம், அதாவது குற்றம் சாட்டுதல். இங்க பாருங்க 11 13வது வசனம். இது யோவான் 5வது அதிகாரம் 11 13வது வசனத்தை நம்ம யோவான்ல இருந்தப்ப பார்த்தோம். இப்போ இந்த மனுஷன் சொஸ்தமாகி, இது 10வது வசனத்துல 9வது வசனத்துல இருக்கு. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. The day was Sabbath. Now the day was Sabbath ன்னு போட்டிருக்குது, ஓய்வு நாள். ஏன் யோவான் குறிப்பிடுகிறார்னா, அதுக்கப்புறம் யூதர்களுக்கு ஒரு ரியாக்ஷன், ஒரு ரெஸ்பான்ஸ் பாருங்க. 10வது, ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளா இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். It is the Sabbath and it is not lawful for you to take up your bed. அதற்காக தான் அவர் எழுதுகிறார், இது ஓய்வு நாளா இருந்ததுன்னு. யூதர்கள் 39 வகையான வேலைகளை ஒருவன் செய்யக்கூடாது ஓய்வு நாள் அன்று என்று ஒரு பாரம்பரியம் இருந்தது. வாய் வழியாய் வந்த ஓரல் ட்ரெடிஷன் சொல்றது. அந்த 39 ஒரு காரியம்தான் யாரும் படுக்கையை எடுத்துக்கொண்டோ இல்ல வேற எதையும் எடுத்துக்கொண்டோ போகக்கூடாது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடாது என்பது. இது பைபிள்ல இல்லை, ஆனாலும் ஓரல் ட்ரெடிஷன். அதனால அவர்கள் வாய் வழியாக வந்த அந்த பாரம்பரியத்தினால அவர்கள் இந்த மனிதன் குணமாக்கப்பட்ட மனுஷனை நோக்கி, இது ஓய்வு நாள், நீ இப்படி பண்ணுகிறது நியாயமல்ல என்றார்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்தது இந்த 11வது வசனம். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அவன் ஒன்று சொல்றான், என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். இதுல நம்ம கவனிச்சு பாருங்க, இந்த 11 13வது வசனம். இங்க யூதர்களுக்கும், யூதர்கள்னு சொல்றது காமன் பீப்புள் இல்லை, யூத மத தலைவர்கள், ரிலீஜியஸ் லீடர்ஸ்,
முதலாவது அவங்க தான் ரியாக்ட் பண்றாங்க இந்த மனுஷனை பார்த்து. அவன் போய் அவங்ககிட்ட காமிக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. ஆனாலும் அந்த யூதர்கள் அவன்கிட்ட சொல்றாங்க இது நியாயம் அல்லன்னு. அதற்கு அவன் பிரதியுத்தரமாக மறுமொழி, என்னை சொஸ்தமாக்கினோர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொன்னார் என்றான். திரும்பி அவங்க பேசுறாங்க. அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாய் இருந்தபடியினால் இயேசு விலகி இருந்தார். இப்போ பாருங்க என்ன நடக்குதுன்னா, இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் இப்போ சுகமாக்கப்பட்டிருக்கான். அவனை குறித்து அவங்களுக்கு சந்தோஷமே கிடையாது, அதை பொருட்படுத்தவே இல்லை. அவங்கள பொறுத்தவரை இந்த மனுஷன் அவர்கள் நினைத்த அந்த மோசேயின் நியாய பிரமாணத்தின் அடிப்படையில் இவன் மீறிவிட்டான். அதுதான் அவங்களுடைய ஃபோக்கஸ். இந்த குற்றம் கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, கிரிட்டிசைசிங். அதுதான் நல்லது நடந்திருக்கே, இந்த மனுஷன் யார்ப்பா எப்படிப்பா இந்த சுகம் உனக்கு 38 வருஷமா நாங்க பார்த்துருக்கோமே, உன்னால் நடக்க முடியாதே, என்ன நடந்துச்சு, எப்படி நீ நடக்கிற, அதை பத்திலாம் அவங்க கேள்வி கிடையாது. நீ பண்றது தப்பு, இன்னைக்கு ஓய்வு நாள், நீ நடக்கக்கூடாது, நீ எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. அதுதான் அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ். அதற்கு தான் அவன் சொல்றான், என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். This man, he answered them, the man who healed me, that man said to me, take up your bed and walk. அவன் சொன்னதுல கவனிச்சு பாருங்க. முதலாவது நம்ம சொன்னோம், இவன் தைரியமாய் துணிந்து அவளுக்கு பதில் அளிக்கிறான், பயப்படல. துணிவாய் சொல்றது பாராட்டத்தக்க விஷயம்னு சொன்னோம். we have to appreciate. ஏன்னா இந்த மனுஷன் பயந்து போய் ஐயோ அப்படின்னு சொல்லி கீழே வச்சுட்டு ஓடி போல, அவன் தைரியமா பதில் சொல்றான். என்னை ஒருத்தர் சொஸ்தமாக்கினார், அவர் தான் என்கிட்ட சொன்னாரு, நான் அவர் சொல்றபடி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அதே சமயம் பாருங்க, அவன் அவருடைய பேரை குறிப்பிடவில்லை. 38 வருஷமாய் படுத்தே கிடந்தான், அவனால எதுவுமே செய்ய முடியாது, நடக்க கூட அவனுக்கு மறந்துருக்கும். அப்படி இருந்தும் அவன் நடக்கிறான், தூக்கிக்கிட்டு நடக்கிறான், அவனுக்கு ஸ்ட்ரென்த் வருது. அப்போ மினிமம் நீங்க யார் எனக்கு சுகம் கொடுத்தீங்களே, இவ்வளோ பேர் இங்க இருக்காங்களே, படுத்து கிடக்குறாங்களே, ஏன் என்கிட்ட மட்டும் எனக்கு சுகம் கொடுத்தீர்? நான் கேட்க கூட இல்லையே, நான் பாட்டுக்கு தான் படுத்துருந்தேன், நீங்க தான் என்கிட்ட பேசினீங்க. பேசி நான் என்னுடைய கம்ப்ளைண்ட் நான் சொன்னேன், யாருமே என்னை கூட்டு போக யாரும் இல்லை அப்படின்னு சொன்னேன் தண்ணீர் கலக்கப்படும் போது. அப்படிலாம் இருந்தும் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று ஏன் என்னிடத்தில் எதுவுமே கேட்கல. அது வருத்தமான ஒரு காரியம். பாராட்டத்தக்க விஷயம், அவன் பதில் அளிக்கிறான். ஆனா வருத்தமான காரியம், தனக்கு யார் சுகம் கொடுத்தது என்று அவனுக்கு தெரியவில்லை. he didn't care to ask, யார் அது நீங்க அப்படின்னு. அடுத்தது பாருங்க, அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடைய சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். ஏன்னா அவன் பேர் சொல்லு, யார் உனக்கு சுகம் கொடுத்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க. சுகம் கொடுத்தது கூட இல்லை, அவங்க சுகம் கொடுத்தது கூட மிஸ் பண்ணிட்டாங்க, அவங்க அதை பற்றி கவலை இல்லை. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொன்னவர் யார்? Who is that man who said to you, take up your bed and walk? அவங்க கேட்குற கேள்வி, who is the man who healed you? அதுதானே பெரிய காரியம். எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்றது ஒரு கமாண்ட், அது பெரிய காரியம் இல்லை. ஆனா ஒரு 38 வருஷமாய் இப்படி வியாதியா இருந்த மனுஷனுக்கு சுகம் கொடுத்தவர் யாருன்னு தான் அவங்க கேட்டிருக்கணும். ஆனா அவங்க பொறுத்தவரையும் அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அவங்கள பொறுத்தவரையும் மோசேயின் நியாய பிரமாணத்தை இவன் மீறி விட்டான். அப்படி மீற வைத்த அந்த மனுஷன் யார்? That's all they care about. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம், இப்போ சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. இது யோவான் சொல்லுகிற காரியம், இது குறிப்பு. யோவான் எழுதுகிறார், நமக்கு தெரிவிக்கிறார், இந்த மனுஷன் அவர் யார் என்று தெரியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாய் இருந்தபடியால் இயேசு விலகி இருந்தார். வித்ட்ரான்னு சொல்றது அந்த கிரேக்க வார்த்தை எக்னுவோன்ற வார்த்தை, அதுக்கு மீனிங் டு ஸ்லிப் ஆஃப். நம்ம கூட கல்யாணத்துக்கெல்லாம் போனால் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துட்டையும் போய் டிஸ்டர்ப் பண்ணி சொல்லிட்டுலாம் போக மாட்டோம், நம்ம பாட்டையும் கிளம்பி வருவோம்.
அப்படி குவைட்டா வர்றது தான் இது. ஏன் இயேசுவானவர் யாருக்கும் தெரியாமல் நழுவி விட்டார்? ரெண்டு காரியங்கள். ஒன்று, இயேசுவானவர் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்ததாக மற்றவர்கள் கேள்விப்பட்டா என்ன ஆகும்? எல்லாரும் அவர் இடத்துல வருவாங்க. எவ்வளோ பேர் படுத்திருக்காங்க, சுகம் இல்லாமல் இருக்காங்க, எல்லாரும் கூட்டம் வந்துடும். அது ஒன்று. ரெண்டாவது, யூதர்கள் அப்போ கேள்விப்படுவார்கள். யூதர்கள் கேள்விப்படுவதனால் இயேசுவானவருக்கு ஒரு இடுக்கண், அவருக்கு ஒரு நெருக்கடி வரும். ஏற்கனவே நம்ம பார்க்கறது யூதர்களுக்கும் இயேசுவானவருக்கும் பல நேரங்களிலும் நம்ம பார்க்க போறது அவர்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள். இப்போ இயேசுவானவர் தன்னுடைய ஊழிய பணியை ஆரம்பித்தவுடன் இப்படி ஏற்பட்டால் அவருடைய ஊழிய பணியை தொடர்ந்து செய்ய முடியாது. ஆனால் பிதாவானவரோ அவர் 3 ஆண்டு காலமாக இந்த ஊழிய பணியை செய்து மற்றவர்களை தேவனிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வேலை வந்தவுடன் தான் சிலுவைக்கு போக வேண்டும் என்பது. ஸோ அதனால இயேசுவானவர் அமைதியை கலைக்காமல் சத்தமின்றி சென்றார். அதை இங்கே யோவான் சொல்லுகிறார். பாருங்க, 13வது வசனத்தில், now the man who had been healed did not know who it was, for Jesus had withdrawn, as there was a crowd in the place. அநேக மக்கள் கூட்டம், அதனால அவர் நழுவி விட்டார். 14வது வசனம். இப்போ இந்த 14வது வசனத்துல கவனிங்க, situation has changed, setting has changed. இடம் மாறிவிட்டது. அவர் போனது பெதஸ்தால, இதுவரை நடந்த எல்லாம் பெதஸ்தா. இங்கே 14வது வசனத்துல பெதஸ்தால இது நடக்கவில்லை. இங்க 14வது வசனத்துல இயேசுவானவர் அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, அந்த வளாகம்னு சொல்றது தேவாலயம், இந்த டெம்பிள் காம்ப்ளெக்ஸ்ல. இந்த மனுஷன் கொஞ்ச நேரம் கழிச்சோ இல்ல அடுத்த நாளோ எப்பன்னு போடல, ஆனா ஆஃப்டர்வர்ட் ஜீசஸ் ஃபவுண்ட் ஹிம் இன் த டெம்பிள் காம்ப்ளெக்ஸ். அங்க இயேசுவானவர் அவனை கண்டுபிடித்தார். அதாவது முயற்சி பண்ணி கண்டுபிடிக்கிறது. அதாவது நம்ம தற்செயலாக நம்ம சொல்கிறோம்ல, லைக், ஸோ அந்த மாதிரி இல்லை. நாங்கள் போனோம், அங்கே போகிறப்ப அப்படியே தற்செயலாக பார்த்தோம், அது இல்லை. ஆக்சிடென்டலாக பார்க்குறது இல்லை. திஸ் இஸ் diligently சர்ச்சிங் ஃபார் him. அதாவது நான் கண்டுபிடித்தே ஆகணும் அவனை அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் அவனை தேவாலயத்தில் கண்டார். கண்டு அவனிடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அந்த தேவாலயம்னு நம்ம சொல்றது, அந்த இடத்துல தான் எல்லாரும் எதற்கு போவாங்க? தேவனை வழிபட. அங்கதான் நம்முடைய ஆத்தும நிலைமையை நாம் உணர்ந்து, நாம் எப்படிப்பட்ட மனிதர்கள், தேவன் எப்படிப்பட்டவர்னு சொல்லி நமக்கு அந்த ஒரு ஞாபகம் வருகிறது. நம்ம அதுக்கு தான் வர்ஷிப் பண்றோம், அதுக்கு தான் நம்ம ஜெபம் பண்றோம். அந்த தேவ ஆலயத்தில் நடக்கிற காரியத்தை தான் நம்ம இங்க பார்க்கறது. என்ன அப்படின்னா, இயேசுவானவர் அவனிடத்துல ஒன்று சொல்லுகிறார், தேடி கண்டுபிடித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறது இதுதான், இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி நீ பாவம் செய்யாதே என்றார். சி, யூ ஆர் வெல். ஏன் அப்படி சொல்லணும்? அவனுக்கு தெரியுமே, 38 வருஷமா ஒண்ணுமே பண்ண முடியாம இருந்தான், இப்ப பண்றான். அவனே தான் வந்து எங்க போறான்? தேவாலயத்துக்கு போறான். அப்ப அவனுக்கு தெரியணும்ல. ஏன் இயேசுவானவர் அப்படி சொல்லுகிறாருன்னா, இங்க பார், நீ உனக்கு நடந்த இந்த அற்புதத்தை உணர்ந்து எப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழ வேண்டும் என்பதை நீ நினைத்து தேவனிடத்துல திரும்பி நான் யார் என்பதை நீ அறிய வேண்டும். உனக்கு நான் தான் சுகம் கொடுத்தேன், நீ அப்போ என்னை பற்றி கூட கேட்கல, இப்போ நான் உன்னை திரும்பி வந்து பார்க்கிறேன். 2வது முறை இயேசுவானவர் அவனிடத்துல கண்டுபிடித்து அவனிடத்துல பேசுகிறார். முதல் தடவையும் இயேசுவானவர் தான் அவன்கிட்ட போய் பேசினார் கண்டுபிடித்து. இங்கேயும் இயேசுவானவர் அவனிடத்துல மட்டும்தான் பேசுகிறார். தேவாலயத்துல எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க, எப்படி பெதஸ்தா குளத்துல இருந்தாங்களோ அது மாதிரி. ஆனா இயேசுவானவர் எவ்வளோ ஒரு இரக்கம் கருணையினால அவனிடத்துல போய், தன்னை பற்றி விசாரிக்கலனாலும் அவர் அவனிடத்துல போய், பார், தோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி நீ பாவம் செய்யாதே என்றார். see your well அப்படின்னு சொல்ல பிறகு, sin no more, that nothing worse may happen to you. இதை விட அவன் 38 வருஷமா கஷ்டப்பட்டான், அதை விட கேடானதொன்று ஏதாவது நடக்கும்னா அது என்னவா இருக்கும்? தேவனை விசுவாசிக்கலனா அவன் தேவனிடத்திலிருந்து பிரிந்து அவன்
நரகத்துக்கு தள்ளப்படுவான். அதை இந்த மனுஷன் உணரணும். அதனால தேவாலயத்திலே இயேசுவானவர் அவனிடத்துல சொல்லுகிறது, சின் நோ மோர், பாவம் செய்யாதேன்னு சொல்றார். இப்போ இயேசுவானவரோ இல்ல ஒருத்தரோ வந்து நம்ம இடத்துல வந்து சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, சொல்றாங்க பாவம் செய்யாதப்பா, பாவமே செய்யாத அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எப்படிங்க பாவம் செய்யாம இருக்க முடியும்? ஏன்னா நான் மனிதன், பாவத்திலே விற்கப்பட்டிருக்கிறேன். ஐ எம் சோல்டு, மை ஃப்ளஷ் இஸ் சோல்ட் அண்டர் சின். அப்போ என்னுடைய இயல்பாகவே நான் பல நேரங்களையும் பாவத்தை நினைக்கிறேன், பாவமான காரியங்கள் பற்றி யோசிக்கிறேன், பாவமான காரியங்களை செய்கிறேன். ஈவன் நம்ம பார்க்கறது இங்க பிரசங்கி 7:20 போட்டிருக்குது, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லைன்னு போட்டிருக்கு. ஷியோர்லி there is not a man on earth, no righteous man on earth who does good and never sins. Every single person sins. எல்லாரும் பாவிகள், எல்லாரும் பாவம் செய்கிறோம். அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன கேட்போம்? எப்படி பாவம் செய்யாம என்னால இருக்க முடியும் அப்படின்னு. ஆனா பாருங்க, இந்த மனுஷன் நம்ம பார்க்கறது இப்ப 15வது வசனத்துல இந்த மனுஷன் எப்படி ரியாக்ட் பண்ணா அப்படின்றத பாருங்களேன். 15வது வசனத்துல பாருங்க, அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். வாட் a டிசப்பாயின்மெண்ட்ல பாருங்க, அந்த மனுஷன் எப்படி ரியாக்ட் பண்றானா, அவன் வந்து திரும்பி எந்த வார்த்தையும் பேசவில்லை. இதுக்கு முன்னாடி இயேசுவானவர் அவன்கிட்ட வந்து பேசினப்போ அவன் பதில் அளித்தான். 7வது வசனத்துல பாருங்க, 6வது வசனத்துல இயேசுவானவர் அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். டு யூ வாண்ட் டு பி ஹீல்ட் அப்படின்னு கேட்கிறாரு. 7வது வசனத்துல, ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் என்னை முந்தி இறங்கி விடுகிறான்னு சொல்றாரு. அது அவனுடைய ரெஸ்பான்ஸ். அவன் பேசுறான். இங்கே அவன் ஒரு வார்த்தை கூட பேசல. அவன் என்ன சொல்லியிருக்கலாம்? ஆண்டவரே, இல்லைன்னா இயேசுவே, இல்லை எனக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க பாவம் செய்யாதேன்னு, சரி பாவம் செய்யாம இருக்கேன் அப்படின்னு எஸ்ன்னு சொல்லியிருக்கலாம். இல்லைனா நான் பாவம் தான் செய்வேன், நோ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லைனா நான் யோசிக்கிறேன், சிந்தித்து பார்க்கிறேன், ஐ திங்க் அபவுட் இட், நீங்க சொன்ன வார்த்தையை நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லைனா ஹவ் இஸ் தட் பாசிபிள், இது எப்படி சாத்தியம், நானோ பாவத்திலே என் தாய் கற்பம் தெரித்தாள்னு சொல்லி இருக்குது, நான் ஒரு பாவி, எப்படி ஆண்டவரே, எப்படி இயேசுவே, எப்படி என்னால் இப்படி பாவம் செய்யாமல் இருக்க முடியும்னு கேட்டிருக்கலாம். இல்லைனா அவன் என்ன கேட்டிருக்கலாம்? ஏன் என்கிட்ட மட்டும் இதை சொல்றீங்க? எவ்வளோ பேர் இருக்காங்க யூத மத தலைவர்களும். அவன் இருந்ததோ தேவ ஆலயம், அங்கே எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க யூதர்கள். ஏன் வந்து அவங்ககிட்ட எல்லாம் சொல்ல, ஏன் என்கிட்ட சொல்றீங்க? இதெல்லாம் பாசிபிள் ஆப்ஷன்ஸ் அவன் சொல்லியிருக்கலாம். ஆனா பாருங்க, அவன் அந்த ரியாக்ஷன், அவனுடைய ரெஸ்பான்ஸ், தன் பதிலை பேசாமல், வார்த்தையில் சொல்லாமல் அவன் செய்கையில் காண்பித்தான். அந்த செய்கையில் காண்பிக்கிறது தான் வந்து the man went away and told the Jews that it had been Jesus who had healed him. இயேசு, அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தோம், ரிஜெக்ஷன். இப்போ இந்த இருந்த எல்லா வியாதியான மக்களிலும் இயேசுவானவர் இவனுக்கு மட்டும் சுகம் கொடுத்தது அவன் தன்னை யார் என்று தெரிய வேண்டும் என்பதற்காக. ஆனால் இந்த அடையாளத்தை அவன் பொருட்படுத்தவே இல்லை. he cared less. ஏன் இப்படி சொல்றீங்க, நீங்க யார் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. அவன் உடல் ரீதியில் சுகமாக்கி விட்டான், ஆனா அவனுடைய ஆத்ம ரீதியில் மரித்தவனாய் இருந்தான். அவன் ஆத்மா கேடுள்ளதா இருந்தது. நல்லா கவனிங்க, அவன் இருந்த இடம் தேவாலயம், ஆனால் அவன் தேவனை தெரியாதவனாய் இருந்தான். he was in the temple but he did not know God. இன்னைக்கு கூட நிறைய நேரத்துல இந்த மாதிரி வர்ஷிப் சர்வீசஸ், வழிபாடு, ஆராதனை, சர்ச்சஸ், நிறைய பேர் வருவாங்க இந்த மனுஷனை போல. தேவனை தெரியாமலே அவர்கள் இது
பல நேரத்திலையும் ஒரு காரியம் செய்கிற காரியமாக ஜஸ்ட் எக்ஸ்டர்னலி நான் செய்யணும், அதனால என் மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்ரி சண்டே சர்ச்சுக்கு வருவாங்க. ஆனா தேவனை தெரியாத மக்களா இருக்கிறார்கள். நாட் எவ்ரி ஒன் ஹூ அட்டென்ஸ் வர்ஷிப் சர்வீஸ் இஸ் அ கிறிஸ்டியன். அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கூட நம்ம கிறிஸ்தவ ஒரு ட்ரெடிஷன்ல வாழ்ந்தோம். ஆனா தேவனை தெரிந்து கொண்டது பல வருஷங்கள் கழித்தே. அந்த காஸ்பல் சுவிசேஷம் அது இம்பாக்ட் ஆனது பல வருஷங்கள் கழித்தே. நம்ம பிறந்ததுல இருந்தே கிறிஸ்தவர்கள் யாருமே கிடையாது. அந்த மனுஷனும் அதே மாதிரி தான் தேவாலயத்துக்கு போனான். அவன் எதுக்கு போனான்னு கூட தெரியாது. மேபி அவன் பலி செலுத்த கூட போயிருக்கலாம். ஆனா அதை ஒரு ஆக்டிவிட்டியாக அவன் கருதி இருப்பான். அதனாலதான் தேவனை தெரியாத இந்த மனுஷனிடத்துல இயேசுவானவர் மாம்சத்திலே தேவன் அவனிடத்துல போய் நீ பாவம் செய்யாதே, கேடானதொன்றும் உனக்கு வராதபடிக்கு வாழ்னு சொன்னாரு. ஆனா இந்த மனுஷன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணி ஹீ ரிஜெக்டட் இட், புறக்கணித்தான். அது மாத்திரம் இல்லாம இன்னைக்கும் பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவனத்துல நான் வரேன், ஆனா தேவன் எனக்கு சுகம் கொடுக்கணும், இல்ல நான் கேட்கறது நான் விருப்பப்பட்டதை தேவன் கொடுத்தார்னா நான் ஒரு இடத்துல விசுவாசிப்பேன்னு சொல்லி கண்டிஷனல் ஃபெய்த் போடுவாங்க. ஒரு நிபந்தனையுடன் வருகிறார்கள். ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி, தேவனே நீங்க இதை செய்யுங்க, நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி பல நேரங்களும் கண்டிஷனல் ஃபெய்த். இந்த கண்டிஷனல் ஃபெய்த் நிபந்தனையுடன் வருகிற விசுவாசம் ரட்சிப்பின் விசுவாசம் கிடையாது. இட் இஸ் ஒன்லி டெம்பரல், தற்காலிகமானது. இட் இஸ் வெரி எமோஷனல் ஃபெய்த். அது உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற காரியம். இட் இஸ் செல்ஃபிஷ் ஃபெய்த், சுயநலம். எனக்கு இதை செஞ்சார்னா நான் பண்ணுவேன், நாளைக்கு இன்னொரு கஷ்டம் வந்து செய்யலைன்னா விட்டுட்டு போயிடுவேன். இட் இஸ் கால் கண்டிஷனல் ஃபெய்த். அந்த மாதிரியும் நம்ம வாழக்கூடாது. நம்மளுடைய விசுவாசம் தேவன் இயேசுவானவர் கிறிஸ்து என்றது விசுவாசிக்கிறதற்காக தான் இந்த அடையாளங்களை யோவான் சொல்லி எழுதியிருக்கிறார். நம்மளுடைய விசுவாசமும் இயேசுவின் இடத்துல ரிகார்ட்லெஸ் ஆஃப் எனி நீட் தட் இஸ் பீங் மெட். நமக்கு ஒரு தேவை இருந்ததுன்னா தேவன் நம்ம இதை சந்திப்பார். அப்படியே சந்திக்கலனாலும் நாம் நம்மளை விசுவாசத்துல தொடர்ந்து வாழ வேண்டும். அது நமக்கு ஒரு ஒரு லெசன். ஸோ இப்போ நம்ம பார்த்தது அவனுடைய ரியாக்ஷன். அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவும் பேசல. அவன் யூதர்கள் இடத்துல போனான். ரெண்டாவது ரிஜெக்ட் பண்ணிட்டான். இயேசுவானவரை ரிஜெக்ட் பண்ணா. இயேசுவானவருடைய அந்த ஒரு வார்னிங் எச்சரிக்கையை ரிஜெக்ட் பண்ணிட்டான்.